எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசெம்பிள் ஆயிட்டோம். லாக்குல் முதலாளி நானு. இன்னைக்கு ஐபிஎல் டாப் அப்பு. ஐபிஎல் பத்தி நியூஸ் வழக்கம் போல வந்துகிட்டே இருக்கு. நாங்களும் வந்து வழக்கம் போல வந்துகிட்டே இருக்கோம். முதல்ல வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து ட்ரேட்லாம் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பேசினோம். ஐபிஎல்லே வந்து அதிகமாக ட்ரேட் பண்ணது நிறைய பண்ணது மும்பை இந்தியன்ஸ் தான். அவங்க வந்து மாயங்க் மார்க்கண்டே கொடுத்து போல்ட் வாங்கினாங்க. அந்த மாதிரி நிறைய ட்ரேட் பண்ணாங்க. உத்தப்பா இதுக்கு பண்ணாங்க. ஷிகர் தவன் நிறைய ட்ரேட் முதல்ல இருந்தே அவங்க வந்து தேவர் இன்வால்வ்டு. நான் சொல்றது இன்செப்ஷன் ஆஃப் ஐபிஎல் இருந்தே. இப்போ ரிச்சஸ்ட் வந்து டீம் இன் ஐபிஎல் அவங்க தானே, அப்படிதான் இருப்பாங்க. அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து என்ன நம்ம 3 பேர் யூனிஃபார்ம் போட்டு வந்த மாதிரி இருக்கோம். சரி பரவாயில்ல. இப்போ வந்து முதலாளி காதல் போட்டிருக்காரு, அதனால அதான் முதலாளி அவர் காலர் வச்ச சட்டை. நீ ஏசி அதனால உனக்கு ஏசி போட்ட ரூம். அதனால வந்து முதலாளின்றனால முதலாளி காலர் வச்ச சட்டை. நம்மலாம் வந்து தொழிலாளிகளுக்குலாம் வந்து ரவுண்ட் நெக் சட்டையா, காலர் இல்லாத சட்டை. காலர் இல்லாத சட்டை. சரி ஓகே. இப்போ வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து போன வாட்டி நம்ம பேசுவோம். வில் ஜாக்ஸ் அவர் வந்து கொஞ்சம் ஓகே யூட்டிலிட்டி தான், நிறைய குரூஷியல் பிரேக் த்ரூஸ் கொடுத்தாரு. லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. பட் அவரு வந்து அவங்க ஒன் டவுன்ல யூஸ் பண்ணனால எல்லாருமே ஒரு டவுன் கீழே இறங்குற மாதிரி ஆயிடுச்சு. சூரியகுமார் யாதவ் 2 டவுன் வர மாதிரி ஆயிடுச்சு. திலக் வர்மா அதோட கீழே வர மாதிரி ஆயிடுச்சு. 5 6 ஆயிடுச்சு. ஹர்திக் பாண்டியா எல்லாருமே அவங்க யூஸ்வல் பேட்டிங் பொசிஷனோட ஒரு டவுன் கம்மியாக வர மாதிரி ஆயிடுச்சு. போன தடவை திரும்பி சொல்லிட்டு இருந்தோம், வில் ஜாக்ஸ் எடுத்தது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பேலன்ஸை மிஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அவங்க என்ன பண்ணணும்னு நம்ம சொன்னோம்னா, ரிக்கில்டன் வில் ஜாக்ஸ் 2 பேரில் ஒருத்தர் ஆடலாம் அப்படின்னு. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 2 பேரையும் ஆடிட்டாங்க. மேபி அவங்க அல்லா கசன்ஃபாரையும் ஆடணும்னு நினச்சிருந்துருக்கலாம். அவர் இன்ஜூர் ஆனனாலே இவங்க 2 பேரையும் ஆடி இருந்திருக்கலாம். அது நமக்கு தெரியாது. பட் அவங்க மெஜாரிட்டி ஆஃப் த மேட்சஸ் வந்து வில் ஜாக்ஸ் ஆடினாங்க, ரயன் ரிக்கில்டன் ஆடினாங்க, ட்ரெண்ட் போல்ட் ஆடினாங்க, மிச் சாண்ட்னர் ஆடினாங்க. ஸோ இதுதான் அவங்க 4 இருந்துச்சு. இப்போ இது என்ன பண்ணுச்சுன்னா இந்தியன் பேட்டர்ஸ் எல்லாத்தையும் கீழே கீழே ஒரு ரவுண்ட் கொண்டு வந்துருச்சு. ஆனால் அவங்க தே ஆர் ஆல்சோ மிஸ்ஸிங். அந்த பொலாட் இடத்துல ஒருத்தர் மிஸ் பண்ணுறாங்க. ஹர்திக் இருக்காரு. பட் ஹர்திக் பொலாட் 2 பேர் இருந்தாங்க அப்படின்னா அது மிஸ்ஸே ஆகாது. அந்த சேஸ் யாராவது ஒருத்தர் அடிச்சு கலைவரம் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து ஹர்திக் மட்டும்தான் இருக்காரு அப்படின்றப்ப ஒரு 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 சில சமயம் கொண்டு போயிட்டாரு, ஒரு சில சமயம் மிஸ் ஆயிடுச்சு. ரொம்ப க்ளோஸா தோத்தாங்க. இல்ல அந்த பொலாட் ரோல்ல வந்து அந்த மாதிரி குரூஷியலானது ஸோ பொலாட் ரோலுக்கு ஆள் இல்லை. அவங்களே வச்சிருந்தாங்க டிம் டேவிட, அவங்க திருப்பி கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து தேவையில்லாம டாப் ஆர்டர்ல ஒரு ஆள் வச்சுட்டு இருக்காங்க. அதை ரிலீஸ் பண்ணிட்டா இந்தியன் பேட்டர்ஸ் எல்லாரும் மேல மேல ஒரு ரவுண்ட் போயிடுவாங்க. பொலாட் ரோலுக்கு ஒருத்தர் எடுத்துட்டு வரலாம். அதுக்கு என்ன ரூமர் அப்படின்னா டானவன் ஃபெரேரா வந்தாலும் வருவாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே அரட்டை ஸ்குவாட்ல வந்து டானவன் ஃபெரேரா சிஎஸ்கே வருவாருன்னு நீங்க எழுதிட்டீங்க. நிறைய பேர்ல எழுது ஓட்டேரி நிறைய பேர்ல எழுதுன்ற மாதிரி வர பிளேயர் எல்லாத்தையும் சிஎஸ்கே பேர்ல எழுது அப்படிங்கிறீங்க. லாகுல் இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? முதலாளி என்ன நினைக்கிறீங்க? யாராவது நீங்க சொல்லுங்க. சொல்ற மாதிரி இந்த பொலாட் ரீப்ளேஸ்மெண்ட்ங்கிறது யாரு வந்தாலும் கொஞ்சம் ஓரளவு கஷ்டம்தான். நீங்க நம்ம 2 பேர்லாம் நிறைய பேசியிருக்கோம். நம்ம பொலாட் அடிக்கிறத பத்திலாம் நிறைய பேசியிருக்கோம். இப்ப வெளுத்து விட்டுட்டு இருக்காரு சிபிஎல்ல. இப்ப கூட பொலாட் வந்து ஒரு எனி டைம் டேஞ்சர் தான். பொலாடுக்கு வந்து ஒரு யூனிக் ஸ்கில் செட் இருக்கு. அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்தாப்புல அக்ரெசிவா ஸ்டெப் கொண்டு வந்து ஆடினா சில நேரம் 5 டவுன்ல இருந்து அவர் மெதுவா இன்னிங்ஸ் பில்ட் பண்ணி 10வது ஓவர்ல இருந்து அடிச்சும் கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி பவுலிங்கும் தேவைப்பட்டா அப்ப போடுவாரு. ஓரளவு நல்லாவும் ஃபீலிங்கும் பண்ணுவாரு. அந்த லாங்ல கேட்ச் எடுக்கிறதுலாம் கொஞ்சம் கைக்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அந்த காட்டுவாங்க கை இருக்கும் பக்கெட் ஹேண்ட்ஸ் இப்படி இப்படி வருது இல்ல பக்கெட் ஹேண்ட்ஸ் அப்படிமாங்க. இந்த மாதிரி மல்டி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவர் வந்து நல்லா இம்ப்ரெஸ் பண்ணாரு. டானோ ஃபெரேரா யங் ஏஜ் தான். ஸோ இவங்க கண்டிப்பா டானோ ஃபெரேரா, அதாவது பொலார்டு டேலண்ட் டு ஐடென்டிஃபை பண்ணி பிக் பண்ணாங்க இவங்க. டான் ஃபெரேரா வந்து பொலார்டு ஏற்கனவே இருக்கிற சர்க்கியூட் இருக்கிறவர் தான். அவரை தூக்கி நீங்க வந்து பொலார்டு ரோல் முடுங்க அப்படின்னு சொன்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஒரு டேலண்ட் கண்டுபிடிச்சு ஃபில் பண்றது வேற, இல்ல நீங்க இந்த டேலண்ட் போயிட்டாரு அந்த ரோலை நீங்க ஃபில் பண்ணுங்கன்னு சொல்றது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். அதே மாதிரி ஜானி பேர்ஸ்டோ போன தடவை கடைசியில வந்தாரு அவர். ஆனா அடி போட்டு ஜானி பேர்ஸ்டோ கொஞ்சம் பொலார்டு அளவு இல்லைன்னாலும் ஓரளவு இல்ல. ஜானி பேர்ஸ்டோ என்ன சொல்றாங்கன்னா டாப் ஆர்டர் ஓப்பனர். இப்போ ரயன் ரிக்கில்டன் போன வாட்டி நல்லா பண்ணாரு, கன்டினியூ பண்ணிட்டாங்க. இந்த வாட்டி ஒரு இருப்பாரு. பட் ஒரு பேக்கப் ஓப்பனர் அப்படின்னு வச்சுட்டா ஜானி பிஏவும் எடுத்து வச்சுக்கலாம், 2 பேர்ல ஒருத்தர் விளையாடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. முதலாளி நீங்க நினைக்கிறீங்க? ஜானி பி ரன் அடிச்சதெல்லாம் எஸ்ஆர்ஹெச்ல அடிச்சிருக்காரு. கிங்ஸ் லெவன்ல ஓகேவா ஒரு சீசன். எனக்கு என்னமோ அவர் ரீடைன் பண்ண மாட்டாங்கன்னு தோணுது. அவர் ரீடைன் பண்ணி கடைசில தான் வந்தாரு. அவர் ரீடைன் பண்ண முடியாது. அந்த இதுக்கு அப்புறம் வந்தாரு. இதுக்கப்புறம் இப்ப இருக்க ஃபார்முக்கு அவர் போன தடவை காமிச்சதுக்கு கண்டிப்பா வந்து he will go in for கொஞ்சம் லாட் ஆஃப் மணி தான் போவார். டிமாண்ட் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அதுவும் கண்டிப்பா நம்ம இப்போ
கேமரன் கிரீன்னா ஆரம்பத்திலேயே போயிடுவாரு, மார்க்கி பிளேயரா போயிடுவாரு. ஸோ அதுக்கப்புறம் எடுக்காத டீம்னா இவருக்காக கண்டிப்பா டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ இப்ப கேஷ் அதே மாதிரி இருக்கு. கேமரூன் கிரீன் சொல்லும் போதே லாகோல் சிரிச்சிட்டாரு. அப்படியே வந்துட்டீங்க, கேமரூன் நெருங்குறீங்க, அப்படியே நெருங்கிட்டீங்க, அங்கதான் வந்துட்டீங்க, அங்கதான் வந்தது நீங்க வந்துட்டீங்க, சொல்லிட்டு போனீங்கன்னா எங்க அப்படியே வாயில சிஎஸ்கே இருந்து அள்ளி வர்றதெல்லாம் வீசுங்க அப்படிங்கிறீங்க. ஆமா, இப்போ வந்து உங்க முதலாளி சிஎஸ்கே வாயில இருந்து ஃபேன்ஸ் வந்தா நல்லா இருக்கும். சிஎஸ்கே ஃபேன்ஸ் இப்போ என்ன சொல்றாங்க, பத்திரானா அன்னைக்கு 4 ஓவர் 40 பார்த்துட்டாங்க, சரியா போட மாட்டேங்கிறாரு. ஸோ அப்போ வந்து அவர் ரிலீஸ் பண்ணணும்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க ட்விட்டர்ல. ஓகே, நம்மளும் முன்னாடிலேருந்து அதான் சொல்றோம். அவ்வளோ ஒரு 12 என்னமோ கொடுத்து வச்சிருந்துருக்கு, ரிலீஸ் பண்ணிட்டு கம்மியான பிரைஸ் கேட்டுக்கலான்னு. இன்னும் ஒரு சிலர் வந்து பத்திரானாவை ரிலீஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, அதுக்கு வந்து டீல் சைன் ஆயிடுச்சு. அதாவது சஞ்சு ஆக்ஷனுக்கு வந்தாரு அப்படின்னா பத்திரானாவும் ஆக்ஷனுக்கு போயிடுவாரு, எக்ஸ்ட்ரா பர்ஸ் கிடைக்கும். சஞ்சு அதே நேரா மாதிரி சஞ்சு ஆக்ஷனுக்கு வரல அப்படின்னா பத்திரானாவும் ஆக்ஷனுக்கு வரமாட்டாரு அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலா நீங்க இந்த இது ரெக்கார்டிங் போறதுக்கு முன்னாடி நானும் முதலாளி இதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். என்னன்னு எப்படி இருந்தாலும் இது வந்துருது உள்ளார, இது வந்துருது கடைசியில அப்படின்ட்டீங்க. சைன் பண்ண மாட்டாங்க. இது வந்து இட்லி உடைஞ்சா உள்ள இருந்து அப்படியே கறி விழுந்துச்சுங்கிற மாதிரி எல்லா வாட்டியும் இதை பேசிடுறோம். இல்ல கடைசியில வந்து சஞ்சு சாம்சன் வரமாட்டாரு. அதாவது இன்னொரு தரப்பு கேகேஆர் தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, சஞ்சு சாம்சன் வந்து அந்த சிஓவும் ரிசைன் பண்ணிட்டாரு, டிராவிடும் போயிட்டாரு. ஸோ சஞ்சு சாம்சன் வெளியே வர்றதுக்கு அவசியமே இல்ல அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணி, அதனால சஞ்சு சாம்சன் வந்து ஸ்டே இன் ஆர்ஆர் அப்படின்னு சொல்றாங்க. அது அவங்க தரப்பு. எல்லாரும் அவங்கவுங்க தரப்பு வந்து அவங்க வாதத்தை வச்சுட்டு இருக்காங்க. ஆனா இது உண்மையான என்னன்னு சஞ்சு சாம்சன் மட்டும் தான் தெரியும். ஆமா. அதுக்கப்புறம் ஆமா, அது அவருக்கு மட்டும் தான் தெரியும். அது பட் தென் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னா, எந்தெந்த டீம்ல என்னென்ன ஸ்பாட்ஸ் இருக்கு, அதை எப்படி அவங்க ஃபில் பண்ணலான்னு. இப்போ மும்பை நம்ம சொன்னோம் அப்படின்னா, அந்த ஸ்பாட் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுச்சு. இந்தியன் பேட்டர்ஸ் லைக் திலக் வர்மாவும் நல்லாவே டிஸ்டர்ப் பண்ணுச்சு, ஹர்திக்கை பண்ணுச்சு, ஈவன் ஸ்கையுமே பண்ணுச்சு. ஸோ அதுக்கு அவங்க ரெவன்யூ தேடினாங்கன்னா நத்திங் ராங் இன் தட். அதே மாதிரி அந்த தலை ஃபார் அ ரீசன் அந்த போஸ்ட்டை பத்தி சொல்லுங்க முதலாளி. தீபக் சாகர் போட்டிருக்காரு. முதலாளி ஸ்டக் ஆயிட்டாரு. தீபக் முதலாளி தலை ஃபார் அ ரீசன் முதலாளியே முதலாளி உங்க இது ஸ்டக் ஆயிடுச்சு, ரிப்பீட் பண்ணுங்க. கேப்டன் கூல் அப்படின்னு நீங்க ஃப்ரீஸ் ஆயிட்டீங்க, சொல்லுங்க திரும்பி. அதான் தீபக் சஹார் வந்து சென்ட்ரல் ஜோன்ல ஜெயிச்சுட்டு திலீப் ட்ரோஃபியோட போட்டோ போட்டிருக்காரு. வெல் டிசர்வ் ட்ரோஃபி, நாங்க டாமினேட் பண்ண இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே 7th ட்ரோஃபி அப்படின்னு போட்டு ஹேஷ்டாக் தலை ஃபார் ரீசனை தான் கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட போட்டிருக்காரு. அதோட லாஃபிங் இமோஜியும் போட்டிருக்காரு. இப்போ வந்து அடுத்து என்ன கிளப்பி விடுறாங்கன்னா, இது வந்து என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, மும்பை வந்து தீபக் சஹாரை வந்து இண்டிகேட் பண்ணுதுன்னு சொல்லிடுவாங்க. அது நம்மளுக்கு தலைக்கு ஸ்பெல்லிங் தெரியலன்னு தெரியுதுங்கிற லாகோல. சரி, இப்ப அதுதான் சிஎஸ்கே திருப்பி நம்ம சொல்றதுதான். தீபக் சாகர் மாதிரி ஆள்லாம் திருப்பி உள்ள வந்துருவாங்க எப்படியா இருந்தாலும். அவர் என்னைக்குமே இப்ப சிஎஸ்கேல இருந்து ஒருத்தவங்க போனாங்கன்னா அழுகாத குறைய ஒரு வீடியோ போடுவாங்க, சிரிச்சுக்கிட்டே எல்லாம் போட மாட்டாங்க. ஃபேஃபெல்லாம் கிட்டத்தட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி வீடியோ போட்டாரு. தீபக் சாகரும் அப்படிதான், நான் வந்து போகவே மாட்டேன், என்ன எடுத்துட்டீங்க, சரி விளையாடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டாரு. பட் லிங்கா ரஜினி மீமம் போட்டுருவாங்க. ஸோ அதுதான், அந்த மாதிரி மீமெல்லாம் போட்டுருவாங்க. இப்போ வந்து ஆனால் திருப்பி வர்றதுக்கு தான் எல்லாம் ரெடியாக இருப்பாங்க. அதில் யார் யார் வருவாங்க என்னன்னு தெரியாது. பட் இது பண்ணி பார்க்கலாம். இவர் மார்க்ரம் அவர் வந்து கேப்டன் ஆக்கியிருக்காங்க டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ். அவர் வந்து ஓனரை கட்டி பிடிச்சி ஃபோட்டோலாம் போட்டிருக்காங்க. அப்போ மார்க்ரம் வந்து இங்கேயும் வந்து ஒரு போன வாட்டி ஒரு நல்ல ரோல் ப்ளே பண்ணார் எல்எஸ்ஜிக்கு. ஸோ அவரை வந்து அவங்க அப்படியே ஒரு பெரிய அசட்டாக வச்சுக்கிறாங்க. கிளாசன் ஆனால் அங்கே இருக்காரு, கிளாசன் இங்கே என்ன ஆக போறாரு நமக்கு தெரியல. மார்க்ரம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்ல மார்க்ரம் வந்து இஸ் ப்ரூவன் கேப்டன் இன் SA20. ஆமா, பட் இது லாஸ்ட் 1 இயராவே ஒரு ஐபிஎல்க்கு அப்புறமுமே அங்கேயும் ஓப்பனிங் பண்ணுவே நடம் முடிச்சு ஒரு மிக்சட் ரிசல்ட் இருந்தாலும் அவர் வந்து ஒரு இது கொண்டு வந்துட்டார். இப்போ T20ல ஒரு செகண்ட் வேவ் ஃபார் மார்க்ரம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஆமா, ஸோ கண்டிப்பா வந்து ரீசெண்ட் எல்லா ஃபார்மேட்லயும் கொஞ்சம் ஃபார்ம் காமிச்சிருக்காரு. கேப்டன்சி டெஃபினெட்லி டிசர்வ்ஸ் தான் சொல்லுவேன். அதுக்காக தான் அவங்க பிக் பண்ணாங்கன்னு நான் நினைக்கிறேன் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ். அவங்க SA20ல ஹஸ் பீன் டாமினேட்டிங். ரெண்டு ஃபர்ஸ்ட் சீசன் அவர் தான் ஜெயிச்சு கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் சீசன் அவர் ஜெயிச்சு கொடுத்தாரு, செகண்ட் சீசன் அவர் தான் ஃபைனல்ஸ் வந்தாரு. செகண்ட் சீசன் ஜெயிச்சாரு, லாஸ்ட் டைம் ஃபைனல்ஸ் வந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஹிஸ் கன்சிஸ்டன்ட்லி ப்ரூவன் தட். அதனால தான் அவர் வந்து நீ ரீடைன் பண்ணாதீங்கன்னு ஆப்ஷனுக்கு வந்தார். ஆனா அவரையும் மீறி டெபிள் பிரிட்ஜ் போயிட்டாரு. பட் ஆனா அது குட் சாய்ஸ் தான். அதே மாதிரி கிளாசன் வந்து நீங்க சொன்னது வந்து வாய்க்கா தகராறு இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆக்ஷன் அப்போ வந்து மூஞ்சி கொடுத்து பேசல, கொஞ்ச நேரம் தான் பேசினாரு அப்படின்னு.
ஆனா அவர் எவ்வளவுதான் பேசுவாரு காவ்யா அந்த மாதிரி எவ்வளவுதான் பேசுவான்னு தெரியல. ஆக்ஷன் வந்ததுனால அதை வச்சு ஒரு கதை கட்டிட்டு இருக்கோம், பார்ப்போம். இல்ல இப்ப கிளாசன் ஏன் சொல்றாங்கன்ற பேசிஸ் நான் சொல்றேன். யாருக்குமே நோபடி நோஸ் ஃபார் ஷுர் அன்டில் இட்ஸ் அவுட். கிளாசன் என்ன சொல்றாங்கன்னா, விராட் கோலி அளவுக்கு அவருக்கு அந்த பிரைஸ் டேக் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா? இப்போ ரிலீஸ் பண்ணி ஒரு ஈவன் ஒரு 15க்கு எடுத்தா கூட திரும்பி அவங்களுக்கு வந்து அது ஒரு +6 கிடைக்குது பர்ஸ். ஸோ அது வந்து இட் குட் பி சிக்னிஃபிகண்ட் இல்லையா? ஸோ அதனால அவங்க ரிலீஸ் பண்ணி திரும்பி கூட எடுக்கலாம் 15க்கோ 16க்கோ கிளாஸ்னா. இல்லை அவங்க ட்ரேடாக இருந்தால் பெருசாக ஃப்ரீ அப் பண்ணுது அவங்க பர்ஸை. ஸோ அதை வச்சு அவங்க க்ரீனுக்கும் போகலாம், யாருக்கு வேணாலும் போகலாம், வர்ற பெரிய பிளேயரை அவங்க எடுக்கணும்னு எடுக்கலாம். பட் அந்த பேசிஸ் கிளாஸன் ஏன் போவார் அப்படிங்கிறதுக்கான பேசிஸ் வந்து அதுதான். அவரோட பர்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது ஃபார் ஃபாரின் பிளேயர். உண்மைதான். அது நிறைய டீம்ல அந்த மாதிரி தானே அவங்க சிக்கியிருக்காங்க. பெரிய பிளே இப்போ வெங்கடேஷ் ஐயர் கூட நம்ம சொல்றோம் 23 கோடி கொடுத்து எடுத்தாரு, அவர் என்ன பண்றதுன்னு, அது வேல்யூ ஃபார் மணி இல்லை அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜிக்கா ஒரு பர்சன் ஸ்ட்ராட்டஜி வியூவா அவங்க வந்து தே கேன் ரிலீஸ் அண்ட் பை பேக். இப்ப நம்மளே சொல்லியா பத்திரனா வித்துட்டு கொஞ்சம் லோவர் பிரைஸ் வாங்கலாம்னு, இந்த மாதிரி தான். ஆமாம், இதுதான் இன்னும் வந்து நிறைய போயிட்டே தான் இருக்கு, என்ன வருதுன்னு நம்ம பார்ப்போம். முதலாளி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வேற ஏதோ நியூஸ் எல்லாம் நீங்க வச்சிருக்கீங்க, அதை சொல்லுங்க. இல்ல அதான் நேத்து நேத்து இந்த நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க உங்க கடைசி உங்களோட ட்ரிவியா ட்ரிவியாவை. அந்த மாதிரி இன்னைக்கு ஏதாவது ஒரு ட்ரிவியா இருக்குதா? அது ஆக்சுவலா நேத்து இந்தியா பாகிஸ்தான் ஜெயிச்ச டைம்ல வந்து சுவிட்சர்லாந்துல வந்து இந்தியா டேவிஸ் கப் வேர்ல்ட் கப் ரவுண்ட் டை குரூப் 1 நினைக்கிறேன். அந்த டைல வந்து 3-1 ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிச்சிருக்காங்க ஆஃப்டர் 22 இயர்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம ஜெயிச்சது வந்து எப்பன்னா லியாண்டர் பேஸும் ரமேஷ் கிருஷ்ணனும் விளையாண்டப்ப. ரமேஷ் கிருஷ்ணன்றவர் அதுக்கப்புறம் வந்து மோஸ்ட்லி நான் பிளேயிங் கேப்டனா இருந்தவர். அவர் வந்து இப்ப அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு, பேஸ் ரிட்டையர் ஆயிட்டாரு. மகேஷ் தூபதி இன்னும் சர்க்கியூட்ல இருக்காருன்னு நினைக்கிறேன், ஆனா ஸ்குவாட்ல இல்ல. பட் இட்ஸ் குட் அவர் வந்து பெரிய அச்சீவ்மென்ட் மகேஷ் பூபதி ஃபேன், ஞாபகம் இருக்கு அப்படின்ட்டீங்க. சரி நான் கேட்குறேன், இந்த 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 டேவிஸ் கப் டைக்கு ஒரு டீம் இருக்காங்கல்ல, அதுல பாதி பேர் மட்டும் போனாங்கன்னா அவங்க யாருன்னு தெரியுமா? அரட்டை ஸ்குவாட். ஏன்னா பாதி அரட்டை ஸ்குவாட். முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன், முடிச்சிடலாமா? பாதி டைனா அரட்டைடா, அந்த டீம்னா ஸ்குவாடுடா. புரியுதா? யோசிங்க யோசிங்க, கேபிஒய் தான் நம்மலாம். சோ முடிச்சிடலாமா? டீம் விளையாட்டு டீம். இன்னும் ஒரு நியூஸ் வந்து என்னன்னா, இது கிரிக்கெட் சம்பந்தப்பட்டதுதான். அதாவது இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. பண்ணக்கூடாதுன்னு லாகுல் நீங்க அதை பத்தி சொல்லுங்க. ஏன் சானிடைசர் யூஸ் பண்ண கம்பெனி கொரோனா அந்த டைம் அப்படி கிடையாது, அவங்களோட எதிர்ப்பை காட்டுறாங்க. ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர்ஸ் அப்ளிஷ் டு பிளே த கேம் பட் நாட் அப்ளிஷ் டு ஷோ. எங்களுக்கு வந்து ஸ்பிரிட் தேவையில்லை, இது வந்து எங்களுக்கு நாங்கள் வந்து உங்களை இப்படி தான் ட்ரீட் பண்ணுவோம், நாங்கள் விளையாட வந்தோம், முடிச்சிட்டோம், போயிட்டோம், உங்களுக்கு நாங்கள் ஒன்றும் கை கொடுக்க தேவையில்லை அப்படின்னு போயிட்டாங்க. ஓகே தான். சர்டன் திங்ஸ் ஆர் பியாண்ட் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அதுக்கு வந்து பிசிபி என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவர் தான் வந்து இப்ப ஏசியா ஃபெடரேஷனோட சேர்மன். மேட்ச் ரெஃபரி தான் வந்து தூண்டுதல் பேரில் கை கொடுக்கவில்லை, அதனால மேட்ச் ரெஃபரி வந்து வேலையை விட்டு போனாதான் நாங்க விளையாடுவோம் அடுத்த மேட்ச். இன்னும் சில ரிப்போர்ட்ஸ் என்ன வருதுன்னா, இது அவங்க வந்து பைக் கொடுக்க போறாங்க யூஏயோட மேட்ச் அப்படின்னா யூஏ உள்ள போயிருவாங்க அடுத்து அப்படி பண்ணாங்கன்னா. ஆமா, அந்த மாதிரி நமக்கு கை கொடுப்பாங்களா அப்புறம்? அவங்க இப்படி கொடுத்தா அதான் அந்த ஆலன் ஹேங் ஓவர்ல பண்ணுவானே, அப்படி இப்படி பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால வெனஸ்டே அந்த யூஏஇ பாகிஸ்தான் மேட்ச் நடக்காதுன்றாங்க. ஆனா அதுக்கு வந்து என்னன்னா, இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணது யாருன்னா ஐசிசி சேர்மன் யாரு, ஜேஷா, இவங்களுக்குள்ளேயே கம்ப்ளைண்ட் பண்ணி விளையாண்டுகிட்டு இருக்காங்க. சோ அது ஒரு விளையாட்டு நடந்துட்டு இருக்கப்ப நம்ம இப்போதைக்கு திருப்பி ஐபிஎல் நியூஸ் அப்டேட் முடிச்சிருக்கோம். சோ இதுக்கப்புறம் என்னென்ன நியூஸ் வருதுன்னு ஐபிஎல் நியூஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா கன்ஃபர்மேஷனா இந்த நியூஸ் வருதுன்னு நம்ம ஆக்ஷன் வரப்பதான் தெரியும். அண்ட் அதான் இந்த ஏசியா கப் முடியட்டும், we'll put a more detailed video on each team composition எப்படி போகணும்னு சொல்லி we'll make a video on that. So we'll sign off with this. Your artist call. Bye.